ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இந்த வீடியோ எப்போ வரும்லாம் எனக்கு தெரில, பிகாஸ் நான் இதை பேசிகிட்டு இருக்கதே நான் வந்து இங்கேருந்து சென்னை பஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த ஒரு நேரத்தில் தான் பேசிகிட்டு இருக்கேன். நான் வந்து ஸ்ட்ரெயிட் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன். ஊருக்கு போகலாமா வேண்டாமான்னு தாட்லேயே இருந்தேன். ஸோ அதெல்லாம் நான் மத்தியானம் டிக்கெட் புக் பண்ணல. ஸோ மத்தியானம் தான் ஸ்ட்ரெயிட் பஸ் இங்கேருந்து திருச்சிக்கு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லை. இங்கேருந்து சென்னை போய்ட்டு சென்னையிலேருந்து திருப்பி நம்ம ஊருக்கு போகிற மாதிரி தான் இருக்கும் மணக்குடிக்கு. ஸோ வேறு வழியே கிடையாது. பட் எனிவேஸ் 1 வீக் லீங்கிறப்ப நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். பட் எப்போ வருமோ வரும். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கு ஆக்சுவலாக நம்ம விஜய்க்கு ஸ்பெஷல் டே, நம்ம சுவாமி ப்ரோக்கு ஸ்பெஷல் டே. பட் ஆனால் நம்ம தளபதிக்கு ரொம்ப மோசமான டே. அதை பற்றி இது நிறைய நம்ம விஜய்க்காக பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் நல்ல வீடியோஸே பேச முடியல. அந்த இன்சிடெண்ட்டை பார்த்துலேருந்து இப்போ வரைக்குமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அது உண்மையிலே எங்கள் என்ன நடந்துச்சு, அது சதியா என்னென்னு இப்போ வரைக்கும் எதுவுமே நம்மளால் டிசைட் பண்ண முடியல. கடவுளுக்கு தான் வெளிச்சம். நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே தெரியும். ஸோ நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ பேசணும்னு நினச்சிருந்தேன். பட் பேசுகிறேன். இஃப் பாசிபிள் கண்டிப்பாக நான் பேச ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் நிறைய மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சைட் ஆஃப் பீப்புள் ஒரு மாதிரியும் இன்னொரு சைட் ஆஃப் பீப்புள் ஒரு மாதிரி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் உங்களுக்கு என்ன தோணுது, இந்த இடத்துல என்ன நடந்திருக்கும்? ஸோ இது வந்து எனவே அங்கே அது வந்து நம்மளால் ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயம் தான். கண்டிப்பாக இறந்தவங்க எல்லாரோட ஆன்மாவும் சாந்தி அடைய கண்டிப்பாக கடவுள்கிட்ட ப்ரே பண்ணணும். அந்த குடும்பத்துக்கு தைரியத்தை வந்து கடவுள் தான் கொடுத்தாகணும். ஸோ இது வந்து யாரும் எதிர்பார்க்காத விதமாக நடந்த விஷயம் தான். இது என்ன சொல்கிறதுனே தெரியல. பட் அவங்கவுங்க உயிர் அவங்கவுங்க கையில் இருக்குது. அதை மட்டும் தான் அதில் மென்ஷன் பண்ண நினைக்கிறேன். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த இன்சிடென்ட் பற்றி உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். பட் எனக்கு இதை பற்றி நிறைய பேசணும்னு இருக்குது. பட் இது பேசினா எப்படி போகும்னு தெரியல. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது முடிவு உங்கள் கையிலே கொடுத்துறேன். பட் அதை முடிஞ்சால் இஃப் பாசிபிள் கண்டிப்பாக நான் பேசுகிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சுவாமி ப்ரோ விஜயா வந்து பார்த்திங்கன்னா 500 எபிசோட் கடந்திருக்காரு. ஸோ நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் எபிசோடில் என்ட்ரி கொடுத்து 2 இயர்ஸும் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இது நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ஒரு செலிப்ரேஷன். நம்ம என்னென்னமோ பிளான் பண்ணியிருந்தோம். பட் எல்லாத்தையுமே சொதப்பிட்டாங்க. பட் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த எடிட், நிறைய எடிட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஃபேன் பேஜஸில். எல்லா எடிட்ஸுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் இன்ஸ்டாவில் இருந்தீங்கன்னா பாருங்கள். பட் எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த எடிட் வந்து இன்ஸ்டாவில் இல்லாதவங்க பார்க்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இன்னொருத்தவங்களோட எடிட்ஸ் ஸோ ஃபுல்லாக நான் ஷேர் பண்ணல, கொஞ்சம் மட்டும் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய எடிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாரோட எடிட்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த அளவுக்கு நீங்கள் ஒருத்தவங்களுக்காக நீங்கள் எடிட் பண்ணுறது, இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா திரும்ப கிடைக்காத ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நேரம். அதை செலவிட்டு நம்ம அன்புக்காக பண்ணுறதுலாம் ஒரு பெரிய விஷயம். அதுதான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி. ஸோ இந்த எடிட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச ஒரு பிக்கை வந்து ரொம்ப அழகாக வந்து எடிட் பண்ணியிருந்தாங்க. உள்ள நிறைய நம்ம விஜயோட பிக்ஸ் இருக்குது. எல்லாமே நம்மளால் காமிக்க முடியாது. ஸோ ஒரு சில பிக்ஸ் மட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் நிறைய எடிட்ஸ் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச எடிட் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒன்ஸ் அகேன் நம்மளோட சுவாமி ப்ரோக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய ப்ராஜெக்ட்ஸும் அவர் பண்ணணும். இந்த ப்ராஜெக்ட்லையும் வந்து லாங் ரன்னிங்காக போகணும் அப்படிங்கிறது நம்மளோட ஆசை. ஸோ பார்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.